Welcome back to the new world of education Swology YouTube channel. Today, கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிருந்தீங்க அதனால கொஞ்சம் ரிப்ளை பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். ஓகேவா? என்ன அப்படினா 2 மார்க்ல போச்சு அப்படினு சொல்லிருந்தீங்க. சோ நம்ம அந்த அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படினா வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா ரீச் பண்ண போறோம் அவ்வளவுதான். அதுதான் பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கணும். எல்லாரும் எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் படிச்சுக்கிறேன் அப்படினா அது வந்து டவுட் தான், நம்மளால பாஸ் பண்ண முடியுமா அப்படினு. அது லக் ஆல்சோ, நம்மளுக்கு அது இருக்கான்னு தெரியல. இருந்திருந்தா இப்போ பாஸ் பண்ணி போயிருப்போம். சோ நம்ம படிச்சு தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும்னா பாஸ் பண்ணி போக முடியும். சோ அதுக்கு நீங்க எக்ஸாம் கால்ஃபர் பண்ற வரை வெயிட் பண்ண வேண்டாம். அண்ட் சில பேர் क्वेश्चंस வந்து கேட்டிருந்தீங்க, இதுக்கு அப்புறம் நான் ரெடி படிக்க ஆரம்பிச்சு பாஸ் பண்ணிரலாமா அப்படினு. கண்டிப்பா முடியும், ஏன் இல்ல, கண்டிப்பா முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ரொம்ப ஹார்ட் வர்க் பண்ணணும். ஓகேவா? அப்பதான் நம்மளால முடியும். அண்ட் 2 மார்க்ல போச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்காக தான் மெயினா அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்றேன். சோ நீங்க கிட்ட வந்தாச்சு, இன்னும் ஒரு எக்ஸாமோ 2 எக்ஸாமோ நீங்க கண்டிப்பா அடிச்சிரலாம். சோ டோன்ட் ஃபீல் அபவுட் தட். அதை தான் வந்து மெயினா சொல்ல வந்தேன். சோ எல்லாருக்கும் அதே தான். நம்ம வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னாலும் நம்ம ஒரு லிமிட்டுக்கு மேல என்ன செஞ்சிரோம், நம்ம ட்ரை பண்றதை விட்டுட்டு நம்ம நிறுத்திட்டு அடுத்ததுக்கு போயிடுறோம். சரி, அப்படி இருக்க வேண்டாம். முடிஞ்சது முயற்சி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போதைக்கு நம்மள்ட்ட இருந்த பிராக்டிஸ்ல ஓரளவு நம்ம நல்லா வந்து கிட்ட வந்துட்டோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன மிஸ்டேக் பண்ணோங்கிறத கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னால கண்டிப்பா நம்ம எக்ஸாம்ல அடிச்சிடலாம். அண்ட் அதுக்கு சில டிப்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, மார்னிங் சீக்கிரமா எந்திரிக்கணும். கண்டிப்பா ஒரு 4 o'clock to 6 o'clock ஆகுது நம்ம கண்டிப்பா படிப்புக்கு செலவு பண்ணி ஆகணும். அண்ட் நைட் ஆல்சோ ஒரு 10 to 12 வரை வந்து நம்ம ரெகுலரைஸா ஒரு ஷெட்யூல் போட்டு அதுபடி நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேவா? அப்பதான் நம்மளால என்ன செய்ய முடியும்னா கண்டிப்பா வின் பண்ண முடியும். காம்படிஷனும் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஓகேவா? அதனால அண்ட் ஆல்சோ ஸோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஷெட்யூலை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அண்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு படிக்க பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் டல் ஆகும் எப்போதுமே. அப்படி டல் ஆகுற சமயத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா, எந்த டாபிக் வந்து ஈஸியாக இருக்கோ அந்த ஒரு டாப்பிக்கை எடுத்து படிக்கலாம். ஓகேவா? தப்பு இல்லை. அண்டு ஒன்று யூனிட் வைஸாக கண்டிப்பாக படித்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோடது ஆல்ரெடி நிறைய டாபிக் அப்லோட் பண்ணிட்டோம். ஓகேவா? அந்த ஓல்டு வீடியோஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இனி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பா டைம் வந்து நம்மளுக்கு பத்தாது. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்த வேண்டாம், 1 வேர்ட்ஸா கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ 1 வேர்ட்ஸ் கொடுத்தோம்னா ஈஸியா போயிடும். பட் நான் டைப் பண்ணி போடவும் எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது. ஸோ 1 வேர்ட்ஸ் நான் கொடுக்குறேன். நீங்க முடிஞ்சா என்ன செய்யுங்க அப்படின்னா, ஒரு நோட்ல வந்து ரைட் பண்ணி வச்சு நீங்க வந்து படிங்க. அது மாதிரி செய்யுங்க. எனக்கும் டைம் இல்லை டைப் பண்றதுக்கோ இல்லை ரைட் பண்ணி போடவோ. இம்பார்ட்டண்டா இருந்தால் நான் ரைட் பண்ணி போடுறேன். மற்றபடி நான் வந்து 1 வேர்ட்ஸை வந்து ரீட் பண்ணிக்கே போறேன். 2 or 3 டைம்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினையும் ரீட் பண்றேன். நீங்க வந்து அதை நோட்ஸா எழுதி வச்சு நீங்க படிங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த எவல்யூஷன் வந்து இருக்கு இல்லையா, அந்த எவல்யூஷன்ல இது வந்து 12th புக், எவல்யூஷன்ல 12th புக்ல உள்ளது. ஸோ புக் இல்லை அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பூமியில் முதல் உயிரினங்கள் தோன்றியது. பூமியில் முதல் உயிரினங்கள் தோன்றியது நீரில். ஆன்சர் நீரில். அண்ட் செகண்ட் ஒன், இயற்கை தேர்வு வழி சிற்றின தோற்றம் என்ற நூலை வெளியிட்டவர். இயற்கை தேர்வு வழி சிற்றின தோற்றம் என்ற நூலை வெளியிட்டவர் சார்லஸ் டார்வின். சார்லஸ் டார்வின். அண்ட் தேர்ட் ஒன், கீழ்கண்டவற்றில் எது ஹியூகோ டிவிரிஸின் பங்களிப்பு? ஹியூகோ டிவிரிஸின் பங்களிப்பு. ஆன்சர் திடீர் மாற்ற தேர்வு கோட்பாடு. திடீர் மாற்ற கோட்பாடு. ஹியூகோ டிவிரிஸ்னாலே திடீர் மாற்ற கோட்பாடு. அண்ட் ஃபோர்த் கொஸ்டின், பறவைகள் மற்றும் வண்ணத்து பூச்சிகளின் இறக்கைகள் எதற்கு எடுத்துக்காட்டு? பறவைகள் மற்றும் வண்ணத்து பூச்சிகளின் இறக்கைகள் எதற்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் குவி பரிணாமம். குவி பரிணாமம். தொழிற்சாலை மெலானினாக்கம். தொழிற்சாலை மெலானினாக்கம் என்ற நிகழ்வு கீழ்கண்ட எதனை விளக்குகிறது? தொழிற்சாலை இண்டஸ்ட்ரியல் மெலானிசம்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து எதை விளக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர் இயற்கை தேர்வு. நேச்சுரல் செலெக்ஷன். இயற்கை தேர்வு. டார்வினின் குருவிகள்
டார்வினின் குருவிகள் கீழ்கண்ட எதற்கு எடுத்துக்காட்டு? டார்வினின் குருவிகள் கீழ்கண்ட எதற்கு எடுத்துக்காட்டு? ஆப்ஷன் சி, தகவமைப்பு பரவல். தகவமைப்பு பரவல். நெக்ஸ்ட், வளர்க்கரு பிளாசம் ஜெர்ம் பிளாசம் கோட்பாட்டை வெளியிட்டவர். ஜெர்ம் பிளாசம் கோட்பாட்டை வெளியிட்டவர் ஆகஸ்ட் வீஸ்மன். ஓகேவா, ஆகஸ்ட் வீஸ்மன். புதை படிவங்களின் வயதை தீர்மானிக்க உதவுவது. புதை படிவங்களின் வயதை தீர்மானிக்க உதவுவது கார்பன் முறை வயது கணிப்பு. ஆன்சர் கார்பன் முறை வயது கண்டறிதல். புதை படிவங்கள் பொதுவாக எங்கே காணப்படுகிறது? புதை படிவங்கள் பொதுவாக எங்கே காணப்படுகிறது? படிவு பாறைகள். ஆன்சர் படிவு பாறைகள். அண்ட் ஒரு உயிரினத்தின் பரிணாம வரலாறு எவ்வாறு அழைக்கப்படும்? ஒரு உயிரினத்தின் பரிணாம வரலாறு எவ்வாறு அழைக்கப்படும்? ஆன்சர் பைலோஜெனி. பைலோஜெனி. ஓகேவா, இன வரலாறுன்னு சொல்றோம். பரிணாம வரலாறு அப்படிங்கும்போது டோட்டலா அது பைலோஜெனின்னு சொல்றோம். இந்த பைலோஜெனி இல்லாம நம்ம இன்னொன்னு என்ன சொல்லுவோம்னா ஆன்கோஜென் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்கோஜெனி மீன்ஸ் ஒரே ஒரு தனி உயிரிகளோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைலோஜெனி படிக்கும்போது ஆன்கோஜெனி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். அண்ட் ஊர்வன இனத்தின் பொற்காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஊர்வன இனத்தின் பொற்காலம் மீசோசோயிக். மீசோசோயிக் பெருங்காலம். அண்ட் எந்த காலம் மீன்களின் காலம் என்று அழைக்கப்படுகிறது? எந்த காலம் மீன்களின் காலம் என்று அழைக்கப்படுகிறது? டிவோனியன் காலம். இது ரொம்ப எசென்சியல் கொஸ்டின். டிவோனியன் காலம். அண்ட் நவீன மனித இனம் எந்த காலத்தை சேர்ந்தது? நவீன மனித இனம் எந்த காலத்தை சேர்ந்தது? குவாட்டர்னரி. குவாட்டர்னரி. ஓகேவா, ஆன்சர் குவாட்டர்னரி. நியாண்டர்தால் மனிதனின் மூளை அளவு. நியாண்டர்தால் மனிதனின் மூளை அளவு 1400 கன சென்டிமீட்டர். நியாண்டர்தால் மனிதனின் மூளை அளவு 1400 கன சென்டிமீட்டர். டார்வினின் கூற்றுப்படி கரிம பரிணாமத்திற்கான காரணம். டார்வின் கூற்றுப்படி கரிம பரிணாமத்திற்கான காரணம் ஆன்சர் நெருங்கிய தொடர்புடைய சிற்றினங்களுக்குள்ள போட்டி. ஓகேவா, ஆன்சர் நெருங்கிய தொடர்புள்ள சிற்றினங்களுக்குடைய உள்ள போட்டி. ஒரு இனம் கூட்டம் ஹார்டி வீன்பெர்க் சமநிலையில் எப்போது இருக்காது? பாப்புலேஷன் சொல்றோம் இல்லையா, ஹார்டி வெயின்பெர்க் லாவுல இனக்கூட்டம் எப்ப இருக்காது, சமநிலையில இருக்காதுன்னா ஆன்சர் உயிரினங்கள் தேர்வு செய்து கலவியில் ஈடுபடும் போது. உயிரினங்கள் தேர்வு செய்து கலவியில் ஈடுபடும் போது அங்கே சமநிலை இருக்காது. அண்டு இவ்வளவுதான் புக் பேக்ல இருக்கிற இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு. அண்டு நான் இன்டீரியரா சில கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன், அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதலாவது அதாவது முதலாக மனித இனம் போல மனிதன் போல தோற்றமளித்தவன். முதலாக மனித இனம் போல தோற்றமளித்தவன் ஆன்சர் ஹோமோ எரெக்டஸ். ஹோமோ எரெக்டஸ். செகண்ட் கொஸ்டின், ஹோமோ எரெக்டஸ் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றினான்? ஹோமோ எரெக்டஸ் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றினான்? 1.7 மில்லியன் ஆண்டுகள், அதாவது 1.7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹோமோ எரெக்டஸ் அவதரிச்சாங்க. ஹோமோ எரெக்டஸ் மண்டையோட அளவு என்ன? ஹோமோ எரெக்டஸின் மண்டையோடின் அளவு 900 கன சென்டிமீட்டர். 900 கன சென்டிமீட்டர். நெக்ஸ்ட், ஜெர்மனியின் நியாண்டர்தால் பள்ளத்தாக்கில் வாழ்ந்த நியாண்டர்தால் மனிதனின் மூளை அளவு. அதுதான் இப்ப புக் பேக்ல பார்த்தோம். நியாண்டர்தால் மனிதனோட மூளை அளவு அப்படின்னு சொன்னாலே 1400 கன சென்டிமீட்டர். குரோமேக்னான் ஒரு மனித இனம் இருந்துச்சு இல்லையா, அது வாழ்ந்த நாடு எதுனா பிரான்ஸ். குரோமேக்னான் வாழ்ந்த நாடு பிரான்ஸ். அண்ட் ஹோமோசெப்பியன் நவீன மனித இனம் சுமார் ஹோமோசெப்பியன் நம்ம சொல்ற இந்த நவீன இனம் மனித இனம் சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தான்? ஹோமோசெப்பியன் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தான்னா 25,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. 25,000 ஆண்டுகள். அண்ட் ஹோமோசெப்பியன்ஸ் வாழ்ந்த கண்டம். ஹோமோசெப்பியன்கள் வாழ்ந்த கண்டம் ஆப்பிரிக்க கண்டம். ஆப்பிரிக்கா கண்டம். ஹோமோசெப்பியன்ஸோட மூளையோட அளவு என்ன? ஹோமோசெப்பியன்ஸோட மூளையோட அளவு 1300 1600 கன சென்டிமீட்டர். ஓகேவா, 1300 1600 கன சென்டிமீட்டர். பாலூட்டிகளின் பரிணாமம் சுராஜிக் காலத்துல ஆரம்பிச்சிச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். சோ அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி? பாலூட்டிகளோட காலம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில ஆரம்பிச்சிச்சுன்னா 210 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆன்சர் 210 மில்லியன் ஆண்டுகள். நவீன மனிதர்கள் என்று அழைக்கப்படுறது யாரு? நவீன மனிதர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யாருன்னா ராமாபித்திகஸ், அஸ்ட்ரலோபித்திகஸ். ராமாபித்திகஸ், அஸ்ட்ரலோபித்திகஸ். ஆஸ்திரேலிய குரங்கு மனிதன் அப்படின்னு நம்ம யாரை கூப்பிடுறோம்? ஆஸ்திரேலிய குரங்கு மனிதன் அப்படின்னு நம்ம யாரை கூப்பிடுறோம்னா ஆஸ்ட்ரலோபித்திகஸ்.
ஆஸ்ட்ரலோபித்திகஸ். அண்ட் ஹோமோ ஹேபிலிஸ் வாழ்ந்த வருடம். ஹோமோ ஹேபிலிஸ்னு ஒரு இனம் இருந்துச்சு. அது எப்போ வாழ்ந்துச்சு அப்படின்னா 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, சுமார் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. இது வந்து கொஸ்டின் இன்டீரியரா நான் வந்து எடுத்தது. ஸோ என்னால் இப்போ டைம் இல்லை ரைட் பண்ணி போடுறதுக்கு. பட் நான் என்ன செய்யறேன்னா உங்களுக்கு வந்து டெலகிராம்ல வந்து இதை ரைட் பண்ணி போடுறேன். நீங்க வந்து இப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்கேன். இதை வேணா நீங்க ஓனா நோட்ல ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ல வந்து எழுதி வச்சு படிச்சா நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி பிஃபோரா என்ன செய்ய முடியும்னா நீங்க நிறைய நோட்ஸ் வந்து கேதர் பண்ண முடியும். ஒன்வேர்ட் சப்ஜெக்டிவ் டைப் வந்து நிறைய நீங்க கேதர் பண்ண முடியும். ஸோ இங்க வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து ரைட் பண்ணி நோட்ஸா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் வந்து படிங்க. நெக்ஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நம்ம டெஸ்ட் வச்சிருவோம். கண்டினியூவா ஒரு 100 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி டெஸ்ட் கண்டிப்பா போடுறேன். பட் கிளாஸ் எடுக்க வேண்டாம். இனிமே கிளாஸ் எடுத்தா டைம் ரொம்ப ஆகுது. ஸோ ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு 30 கொஸ்டின்ஸ் ஆர் 50 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி ரெகுலரா நான் அப்லோட் பண்றேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் கம்மி, டைப் பண்ணிக்கிட்டு இருக்கதோ அண்ட் ஆல்சோ இதுல ரைட் பண்ணி போடுறது கூட எனக்கு கொஞ்சம் என் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து இங்க நான் பண்றதுனால எனக்கு ரொம்ப பேர்டனா தெரியுது. அது ஒரு ரீசனா இருக்கு என்னால வீடியோ அப்லோட் பண்ணாம இருக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்படி சொல்றேன். முடிஞ்ச அளவு அதை நீங்க கொஞ்சம் ஹிண்ட்ஸ் எடுத்து ரைட் பண்ணி நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வீக்லி முடிஞ்சப்போ நான் சண்டேஸ்ல வந்து இப்ப சொன்ன கொஸ்டின்ஸ்ல இருந்து நான் டெஸ்ட்டுக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி தரேன். நீங்க டெஸ்ட் எழுதிட்டு உங்க மார்க் என்னங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? தேங்க்யூ.